நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது. எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய். அதை இன்றைக்கி விஜய் கட்சிக்காரங்க சொல்கிறாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். எங்களுக்கு அதாவது 1996 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவரை பற்றி எந்த குறையும் திமுகவை பற்றி சொல்லாது. இந்தியாவில் இருக்க மக்களுக்கு சாப்பாட்டுக்கு கேஸ் கொடுக்க முடியாத மோடி இந்தியாவை காப்பாற்ற போகிறாரா? அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு என்ன பண்ணுறாரு? நாங்கள் அமெரிக்காவினுடைய அடிமைகளாக நம்மளை எல்லாம் வைத்திருக்கிறார். அதுதான் அவர் இந்த 11 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை என்று சொல்ல முடியும். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். எல்லா பேப்பர்லையும் பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்தெந்த கலாட்டாக்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, என்னென்ன அடிதடி சண்டைகள் நடக்கிறது, என்ன கலவரங்கள் நடக்கிறது என்பதெல்லாம் தினசரி பேப்பர்களில் வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அதில் 100ல் 1 பங்கு வந்தால் பெரிய விஷயம். எனவே தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது. லாக்அப் டெத்து மரணங்களை பற்றி ஏடிஎம்கே ஆட்சியில் நாங்கள் பேசவே முடியாது. தினசரி எத்தனை நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு லாக்அப் டெத்து மரணங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் லாக்அப் டெத்து மரணங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் கிடையாது, திமுக ஆட்சியில் தான் 27 அப்படின்னு சொன்னால் அதை விட அப்பட்டமான பொய் வேறு எதுவும் இருக்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் லாக்அப் டெத்து மரணம்னா அதுக்கு விசாரித்து உரிய தண்டனை நடவடிக்கை எடுக்க போகிறோம், தண்டனை கொடுக்க போகிறோம். நாங்கள் யாரையும் அடித்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு தான் அவசியம். இந்தியாவு என்று எடுத்துக்கொண்டோமையானால் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கக்கூடிய மாநிலம், பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று தான் சொல்லுகிறேன். அதுக்காக எந்த சம்பவமே நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கு சிறப்பான மாநிலம், பாதுகாப்பான மாநிலம். எங்களோட கூட்டணிக்கு வான்னு எங்களுக்கு என்னங்க பயம்? நாங்கள் ஜில்லுன்னு போய்கிட்டு இருக்கோம். 2026 நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவங்க இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. தொகுதி உடன்பாடு கூட பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க.